குடும்ப தகராறுகள் சிறிய காரியங்களில் ஆரம்பித்து பெரிய காரியங்கள் வரை நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதில் சில நேரங்களிலே ஆத்திரப்பட்டு மனைவியை வெட்டி கொலை செய்து விடுவது, இல்லை என்றால் வேறு ஏதாவது கொலை முயற்சி செய்யும் அளவுக்கு குடும்ப தகராறு முற்றி போக வாய்ப்பு இருக்கிறது. இல்லை 2 வகையாக கூறலாம். ஒன்று பிளான்டு மர்டர். சில விஷயங்களிலே அதுவும் குறிப்பாக பிளான் மர்டர் யாருக்கு நடக்கும் என்றால் இந்த மாதிரி சந்தேக எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு. ஸோ சந்தேக எண்ணம் இருக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கை துணை பிறரிடம் தொடர்பு வைத்திருப்பதாக நினைத்து கொண்டு அதை அப்படியே கற்பனை உலகிலே வாழ்ந்து கொண்டு திடீரென்று ஒரு நாள் அதை நல்ல ஒரு பிளான் பண்ணி அவளை கொலை செய்து விட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வெறுப்புணர்ச்சியை காமிப்பதற்காக அதை கொலை முயற்சியில் ஈடுபடுவது, இல்லைனால் கொலை செய்து விடுவது நடக்கக்கூடும். ஆனால் பெரும்பாலான நேரங்களிலே இம்பல்சிவ் அட்டாக்ஸ், அதாவது திடீரென்று ஒரு ஆக்ரோஷம், ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல், ஒரு முன் உணர்வு இல்லாமல், அதாவது ஆக்ட் பிஃபோர் தாட் என்று சொல்லுவோம். தான் எடுத்து ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பதாகவே செயல்பாடில் ஈடுபடுவது, கையில் கிடைத்தது ஆயுதங்களை வைத்து தாக்கி விடுவது, இது போன்ற செயல்களிலே ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தில் அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது கூட அது பெரிய அளவில் கொலை முயற்சிகள் கூட முடிந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் கான்சிக்வன்ஸ், இதோட பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் குடும்பம் இப்படி ஒரு நம்ம மனைவியை நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டோம், விட்டுட்டோம், கொலை செய்து விட்டோம் என்றால் நம்ம குடும்பம் என்னாகும், நம்முடைய வாழ்க்கை என்னாகும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னாகும் என்பதை பற்றி அந்த முன்னெச்சரிக்கை உணர்வு இல்லாத ஒரு பட்சம், முக்கியமாக அது ஆல்கஹால், ட்ரக் அபியூஸ், போதைப் பொருட்கள் உள்ளவர்களுக்கு அந்த முன்னெச்சரிக்கை இருக்காது. திடீரென்று ஆக்ரோஷங்கள், திடீரென்று எரிச்சல், திடீரென்று இது மாதிரி கோபப்படுகிற தன்மை எல்லாம் காணப்படும். ஸோ இந்த மாதிரி தன்மை உள்ளவர்களுக்கு திடீர் அந்த சூழ்நிலைகள் ஏதாவது தூண்டுதல் கேட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் ஆக்ரோஷமான நடுவில் ஈடுபட்டு கொலை போன்ற சமூகங்களில் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது.